ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் 8 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இது போல் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், காம்பு பகுதியை பாதி அளவு கட் பண்ணிவிட்டு இது போல் 4ஆக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம ஊற வச்சிடலாம். புளி ஊறட்டுங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இது போல் நல்லா கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குங்க. கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணோம் பாருங்கள். அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயமும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 4 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதி வந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், இது போல் நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காய் குழம்போடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு கத்திரிக்காயும் வெந்துருச்சுங்க. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைம் கலந்து விட்டுறலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.